உண்மையாவே மனோஜ் பாரதிராஜாவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பிரபலமான பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய வி.கே. சுந்தர் அப்படிங்கிறவரு இப்ப வெளிப்படையா பேசியிருக்காரு. அவர் சொன்ன தகவல் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. தாஜ்மஹால், வருஷமெல்லாம் வசந்தம், சமுத்திரம், அன்னக்கொடி இது மாதிரி 10க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் மனோஜ். ஆனா எந்த படத்துலயும் அவரோட கதாபாத்திரங்கள் பெருசா பேசப்படல. விருமன், மாநாடு இது மாதிரி திரைப்படங்கள்லயும் சப்போர்ட்டிங் ஆக்டரா நடிச்சிருந்தாரு. இதனால இயக்குனராவும் அறிமுகமானாரு. 2023ஆம் வருஷம் மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தை இயக்குனாரு. ஆனா அந்த படமும் பெருசா ரீச் குடுக்கல. தான் அப்பா பாரதிராஜா மாதிரி ஒரு இயக்குனரா தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. சூரிய வச்சு அடுத்த படத்தை இயக்கிறதுக்கான திட்டத்தையும் போட்டிருக்காரு. இந்த நிலையில மனோஜ் இப்ப கடந்த வாரம் மாரடைப்பு ஏற்பட்டு திடீர்னு காலமான விஷயம் பல பேர் மத்தியில அதிர்ச்சி சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில மனோஜோட கடைசி நிமிடங்களை பத்தி பத்திரிகையாளர் வி.கே. சுந்தர் அப்படிங்கிறவரு முக்கியமான தகவல் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பாரதி ராஜாவுக்கு பேரும் புகழும் கிடைச்சது. படங்களும் ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சது. பட வாய்ப்புகள் அதிகமாச்சு. இவ்வளவு ஏன், மனோஜ் கிரியேஷன்ல தயாரிக்கப்பட்ட எல்லா படங்களும் ஹிட் கொடுத்திருக்குது. இந்த நிலையில தான் பாரதி ராஜா அப்புறம் மனோஜ் இவங்க 2 பேருமே அவங்களுக்கு பிரைவசி வேணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நடிகரா இருக்கும்போது மனோஜ் தான் கூட சாதுரியன் படத்தில் நடிச்சக்கூடிய நடிகை நந்தனாவை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. மனோஜோட திருமணத்துக்கு அப்புறமா அவருக்கான செலவுகள் எல்லாத்தையும் பாரதி ராஜா தான் ஏத்துக்கிட்டாரு. மார்கழி திங்கள் படத்தை டைரக்ட் பண்ணும்போது கூட நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருந்துச்சு. அப்பவும் பாரதி ராஜா தான் மறைமுகமா உதவி செஞ்சிருக்காரு. பாரதி ராஜா மட்டும் இல்ல, அவங்களோட மனைவியும் மனோஜுக்கு பல வகையில அவர் சினிமால சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமா பல உதவிகள் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. மனோஜ் அவரோட உடலை சரியா மெயின்டைன் பண்ணல. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே சக்கரை நோய் இருந்திருக்கு. கடந்த சில வருஷங்களா அவரு அதிகமா ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டிருக்காரு. இதுதான் அவருக்கு இதய நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கு. அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்குது. அந்த சிகிச்சை முடிஞ்சு 20 நாட்கள் தான் நடந்திருக்கு. மனோஜ் உயிரிழந்த நாள் அன்னைக்கு மதியம் சாப்பிட்டு வந்து தூங்கியிருக்காரு. அவர் எப்பவுமே சாப்பிட்டு தூங்குறது வழக்கம். ஆனா அன்னைக்கு மதியம் சாப்பிட்டு தூங்குனவரு அவர் எழுந்திருக்கவே இல்லை. அப்பதான் அவர் தூக்கத்திலே உயிரிழந்திருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இத மனோஜோட உறவினர் தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இயக்குனர் ஆகிறதுக்கு மனோஜ் ஆசைப்படும் போதெல்லாம் அதெல்லாம் வேணான்னு பாரதி ராஜா மறுத்திருக்காராம். அதுக்கு காரணம் தான் பட்ட கஷ்டத்தை தன்னோட மகனும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது முழுக்க முழுக்க அவர் மனோஜ் மேல வச்சிருந்த பாசத்தோட வெளிப்பாடு தான் தவிர அவரோட ஆசையை புறக்கணுங்க அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் பிரபலமான பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய வி.கே. சுந்தர் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் நந்தனா அப்புறம் மனோஜ் இவங்க திருமணத்தை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இளையராஜா தான். மனோஜ் நந்தனா திருமணத்துக்கு பாரதி ராஜா மகனுக்காக சம்மதம் சொன்னாலும் நந்தனா வீட்டுல சம்மதம் சொல்லலையாம். அப்ப இளையராஜா தான் மனோஜ் ரொம்ப நல்ல பையன்னு பொண்ணு வீட்டுல பேசி இந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பிரபலமான பத்திரிகையாளர் பல விஷயங்களை இப்ப ஷேர் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.